பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடியினாலே புதிய உள்ளத்தோடு, புதிய சிந்தையோடு, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஓடோடி வந்திருக்கின்றோம். வந்தது நல்லது என்று கண்டு கொள்ளத்தக்கதான உணர்வினை நீர் எங்களுக்கு தாரும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொல்லி இந்த புதிய நாளிலே உம்மை துதித்து, உம்மை புகழ்ந்து, உம்மை மேன்மைப்படுத்த இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னமாகுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான உணர்வினை நீர் எங்களுக்கு தாரும். இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். வர தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக இடத்துல வேண்டி நிற்கின்றோம். வந்து கொண்டிருக்கின்ற மக்களை வெகு விரைவாக நீர் கொண்டு வந்து சேரும். எல்லா சூழல்களையும் கூட நீர் எங்களுக்கு சாதகமாக மாற்றித்தாரும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகின்றேன். மீட்பர் இயேசு ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 211வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 211. Thank you.
ஐந்தாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரு கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகி கர்த்தரை நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரே நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கையோடு கூட சேர்ந்து நாம் அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுவதை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தகங்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்து. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பை பாவ நிறுத்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தை தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். Amen.
பட்ட முதலாம் திருமறை பாடம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவண்டை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரினி வாசலண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாததா இருந்தது. அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளை உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 37 வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பரிபூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகள் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறையாய் இருந்ததில்லை. சீப்புறுதிவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக.
முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மார்க் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 44 முடிய. மார்க் 6:32 முதல். அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலுமிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகுநேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகுநேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமரவும். இப்பொழுது வாலிபர் ஐக்கிய குழுவினர் ஒரு பாடலை பாடுவார்.
செக். செக் செக். ஓகே. praise be to God. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர் என்ற ஒரு பாடலை பாட இருக்கிறோம். ஸோ எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி நீங்கள் பாடுங்க. வாலாக்காமல் என்னை தலையாக்கு நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கு நீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். பலவனாங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு புட்டாங்க. பலவனாங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு புட்டாங்க. தந்திக ராஜ வஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. தந்திக ராஜ வஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி புட்டீங்க. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். மோசேய போல கொலகாரன் என்று தூர தேசத்திற்கு அனுப்பி புட்டாங்க. மோசேய போல கொலகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி புட்டாங்க. வந்தீங்க முச்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வந்தீங்க முச்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க, வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். பல்லாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. பாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி. கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தி. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 352வது பாடலை சேர்ந்து பாடும். கீர்த்தனை எண் 352. சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களை தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற திரு அப்பாதுரை ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை அளிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
ஆண்டவரின் கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகல பரிசுத்தவான்களின் திருச்சபையின் இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். தேசம் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடப் போகின்ற இந்த நாளிலும் திருச்சபையாக நாம் கூடி வந்து இந்த தேசத்திற்கு நம்முடைய ஐக்கியத்தையும் நம்முடைய ஒற்றுமையையும் நாம் கொண்டிருக்கிற உத்தமத்தையும் உண்மைத்தன்மையையும் இந்த தேசத்திற்கு எடுத்து எம்ப இந்த நாட்களில், குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு குடியரசு தின அவைகளை மையமாக கொண்டு சிந்திக்கிற ஒரு நாளாக நமக்கு இந்த ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல குடிமக்களாக, இந்திய பிரஜைகளாக நீங்கள் நானும் வாழ ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கிருபை செய்யட்டும். நல்ல உயர்ந்த மதிப்பீடுகளை வைத்து இந்த உலகத்தில், குறிப்பாக தேசத்தில் நாம் செயல்பட நம்முடைய வேல்யூஸ், நம்முடைய லாயல்டி, நம்முடைய உத்தமத்தன்மை, நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தோடு இந்த உலகத்தின் அல்லது இந்திய தேசத்தின் மதிப்பீடுகளை காட்டிலும் நம்முடைய மதிப்பீடுகள், the higher level loyalty to the nation, தேசத்திற்கு நம்முடைய உயர்ந்த மதிப்பீடுகளை நாம் வெளிப்படுத்த இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நான் ஒரு வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக போக உங்களை அழைக்கின்றேன். நான் வாசிக்கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆக இந்த வசனத்தின்படி திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தென்னிந்திய திருச்சபை நீங்கள் நானும் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற தலைப்பு குடியரசு தினம். அதுல நம்முடைய ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும், நம்முடைய இன்டெகிரிட்டி அல்லது நம்முடைய உண்மைத்தன்மையும் உத்தமத்தன்மையும் வெளிப்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார்கள். ரிபப்ளிக் டே, இட்ஸ் a யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி என்ற வார்த்தைகள் நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய நமது திருச்சபையின் அன்பு ஆயிரம் அவர்களுக்கும், ஆயிரம் அவர்களுக்கும், திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், இந்த 6ஆம் நிலை பங்கு பெறுகின்ற இறைமக்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்து ஊழியத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். தேசமும் பிரஜைகளும் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, குறிப்பாக நம்முடைய குடியுரிமை அல்லது சிட்டிசன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தில் தேசத்திற்கும் நமக்கும் உள்ள உறவு நாம் சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் ரிலேஷன்ஷிப் டு த ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் த சர்ச், திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் அல்லது நாம் சார்ந்திருக்கிற தேசத்திற்கும் உள்ள உறவுகள் மிக மிக முக்கியம். அது ஒற்றுமையோடு நம்முடைய உண்மைத்தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பொதுவாக 18ஆம் நூற்றாண்டில் தேசத்தில் ஒரு விதமான ஒரு சூழ்நிலை உருவானது. தேசம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு சுதந்திர வேட்கை தேசம் முழுவதும் எழுப்பியது. அப்பொழுது காந்தியடிகள் பின்னாடி தேசம் முழுவதும் நின்றது, ஒன்றுபட்டது. அவர் இந்த விடுதலைக்காக அவர் முன்னெடுத்து சென்றார். அப்பொழுது தேசத்திலே காணப்படுகிற திருச்சபை கிறிஸ்தவர்கள்
எப்பேற்பட்ட ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு அறைகூவல் நமக்கு விடுக்கப்பட்டது. அப்ப தேசத்தில் உள்ள திருச்சபையின் தலைவர்கள் நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் என்ற நிலைகளை ஒன்றுபட்டு நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தினோம். அதுதான் நீங்கள் நானும் சார்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபை, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. இதுக்கு முன்பதாக அதற்கு சவுத் இந்தியன் ஐக்கிய சபைகள் என்று இருந்தது. ஆனால் இந்தியா முழுவதும் சேர்ந்த சபைகளாக நாம் தென்னிந்திய திருச்சபையாக நாம் உருவெடுத்தோம். எங்களுடைய ஐக்கியமும் சுதந்திரத்திலே உண்டு என்று நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினோம். அந்த விதத்தில் ஒருவேளை 75 ஆண்டுகள் முடிந்து 76வது குடியரசு தினங்களிலே நாம் பயணிக்கின்ற பொழுது இந்த தேசத்திலே எழும்பி இருக்கின்ற ஒற்றுமையின்மை, ஐக்கியமின்மை, இந்த பிரிவினை, இவைகள் மத்தியில தேசத்திலே நாங்கள் சிறந்த கிறிஸ்தவர்களாக, உத்தமம் நிறைந்த கிறிஸ்தவர்களாக, திருச்சபைக்கும் இந்த தேசத்திற்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் பறைசாற்றுவதற்கு இந்த நாள்கள் நமக்கு குறிக்கப்படுகிறது. தேசங்கள் எங்கு பார்த்தாலும் திருச்சபைக்கு விரோதமான செயல்பாடுகள், தேசங்கள்ல கிறிஸ்தவர்கள், திருச்சபைகள் தாக்கப்படுகிற இந்த காலகட்டங்களில் நாம் நம்முடைய தேசத்தின் உரிமைகளையும் மதிப்பீடுகளையும் சுமந்து சாட்சி பகரக்கூடிய மக்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக திருச்சபை வரலாற்றில் சில நேரங்களில் தேசம் சபைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஸ்டேட் இஸ் கண்ட்ரோல்ஸ் த சர்ச். அதற்கு என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அந்த ஆட்சி முறைக்கு டோட்டாலிட்டேரியனிசம் என்று சொல்லுவார்கள். அதாவது தேசம் சபையை கட்டுப்படுத்துவது. ஒருவேளை நாம் வாழுகிற இந்திய தேசம் அதை நோக்கி செல்லுகிறதோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. டோட்டாலிட்டேரியனிசம். சில நேரங்களில் திருச்சபை சூழ்நிலைகளை சமாளித்து வெவ்வேறு விதமாக செயல்படுகிற அந்த அமைப்புக்கு பேரு இராஸ்டனிசம் என்று சொல்லப்படுகிறது. The church accuses in this situation. சில நேரங்களில் திருச்சபை தேசத்தை கண்ட்ரோல் பண்ணும். வரலாற்றில் இது நடந்த நிகழ்வுகள். சில நேரங்களில் திருச்சபை தேசத்தை கட்டுப்படுத்தும். The church control the state. அதை எப்படி அழைக்கிறோம் என்று சொன்னால், தியோக்ரசி, கடவுள் ஆட்சி செய்கிறார். God through the church control the state. கடவுள் திருச்சபையின் வழியாக தேசத்தை ஆளுகை செய்கிறார். நம்முடைய விருப்பம் எல்லாம் அதுதான். பல நேரங்களில் இறையாட்சி வர வேண்டும், திருச்சபை தேசத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், திருச்சபை சரியான மதிப்பீடுகளை இந்த தேசத்திற்கு காட்ட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். The church controls the state. That's called theocracy. God through the church control the state. நான்காவது இன்னொரு அமைப்பு உண்டு. The church compromise with the state. திருச்சபை தேசத்தோட ஒத்து போயிடுறது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள பல காரியங்கள்ல இந்த பண்டிகைகள்லாம் உள்ள புகுந்துருச்சு. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள இந்து மத பண்டிகைகள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அப்போல்லாம் கொஞ்ச நாளா பல்வேறு விதமா இன்னைக்கு திருச்சபை போய் கொண்டிருக்கிறது. The church compromise with the state. 3ஆம் நூற்றாண்டில் ஒரு ராஜா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரோம சக்கரவர்த்தி, அவருக்கு பேர் கான்ஸ்டன்டைன். நமக்கு தெரியும் வரலாற்றில். அவர் நாளடைவில் என்ன பண்ணார், சர்ச்சையும் ஸ்டேட்டையும் ஒன்றாக்கிட்டார். திருச்சபையும் தேசமும் வித்தியாசம் இல்லை, ஒன்றாக்கிட்டார். அப்போ திருச்சபையினுடைய தேசத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள்லாம் சபைக்குள்ள வந்துருச்சு. தட்ஸ் கால் கான்ஸ்டன்டைனிசம். கான்ஸ்டன்டைன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, ரோம சக்கரவர்த்தி ஏற்றுக்கொண்டதுனால ரோம பேரரசனுடைய எல்லா நிகழ்வும் உள்ள வந்துருச்சு. சரியா? அது அவ்வளவு நல்லதில்லை. ஒருவேளை
அந்த 3ஆம் நூற்றாண்டில் தேசம் அப்படிப்பட்டு தெரிஞ்சது பார்க்கும்போது உலகம் முழுசுமே கிறிஸ்தவமயமாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்பாடு தான் சர்ச்சு மிக மிக கெட்டுப்போன நிலைக்கு அல்லது உலகத்தோடு ஒத்துப்போகிற நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் வாழுகிற இந்த காலகட்டங்கள் டெமோக்ரசி, இந்த டெமோக்ரசி என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ரிலிஜியஸ் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல், எல்லா மத மதிப்பீடுகளும் சமம். அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆகவே நாம் we are living in a secular democratic republic country. அதான் நம்முடைய preamble கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So we can propagate and promote everyone's values, religious values, and also practice. நாம் அதை ப்ரொமோட் பண்ண முடியும், அதை எடுத்து கொண்டு போக முடியும், அறிவிக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும். ஒவ்வொருவருக்கும் தேசத்தில் வாய்ப்புகள் உண்டு, அவர்களுடைய மத சுதந்திரங்கள் உண்டு என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த குடியரசு தினத்தில் இவைகளை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, யாருக்குள்ளேயும் திணிக்க முடியாது. God never compel anybody. கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது, RSS VHP அப்படி சொல்லுகிறது, ஃபோர்ஸ் பண்ணலாம் என்று சொல்லுகிறது. பட் கிறிஸ்தவம் அப்படி இல்லை, திருமறை அப்படி இல்லை என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும், திருச்சபைக்குள்ளே நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும், அது தேசத்தில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும், நம்முடைய உண்மை உத்தமத்தன்மை எப்படி தேசத்தில் வெளிப்படுத்த வேண்டும், திருச்சபைக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்டியன் யூனிட்டி, பிலீவர்ஸ் யூனிட்டி. It's not an obligation, it's not an optional, it's a duty, it's a command. பாடினோம்ல, நல்ல பாட்டு இல்லை, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இந்த உலகம் பலவிதமான ஜாதி, இன, மொழி எல்லாவற்றிலும் பிரிந்து கிடக்கின்றது. தேசத்தில் திருச்சபை தங்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்த நீங்கள் நானும் அழைக்கப்படுறது. எப்படி நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவது, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் உண்மைத்தன்மையோடு இருக்கிறோம் என்பதை எவ்வாறு வெளிப்படுது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில சிந்தனைகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஆதி திருச்சபையில் காணப்பட்ட மிக முக்கியமான சிந்தனைகள் இது. ஆதி திருச்சபையினுடைய மிக முக்கியமான செம்பொருள யூனிட்டி, யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ் இன் த நியூ கம்யூனிட்டி ஆஃப் காட். ஒரு புதிய சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, ஐக்கியம். அந்த தேசம் மிரண்டு பார்த்தது, வியந்து பார்த்தது. ரோம அரசாங்கம் அதை வியந்து பார்த்தது. கிரேக்க கலாச்சாரம் இந்த ஐக்கியத்தை வியந்து பார்த்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒற்றுமை திருச்சபையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஒற்றுமை இயற்கையாகவே அல்லது இயல்பாகவே வந்த ஒற்றுமை அல்ல, மாறாக இட்ஸ் எ சூப்பர் நேச்சுரல் யூனிட்டி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஆதி திருச்சபை அன்றைய சமுதாயத்தில் வெளிப்படுத்தியது. எவரும் செயல்படுத்த முடியாத காரியங்களை ஆதி திருச்சபை செய்தது. இட்ஸ் எ சூப்பர் நேச்சுரல் யூனிட்டி என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை யூதர்கள் அன்றைக்கு இன பாகுபாடில் கிடந்தார்கள். யூதர்கள் புறஜாதிகள் என்று இருந்தார்கள். யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்று சேர மாட்டார்கள். அரசியல் ரீதியாக ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்தார்கள். நாம் எப்படி இன்றைக்கு பாரதிய ஜனதா கீழே இருக்கின்றோமோ அதுபோல இருந்தார்கள். கலாச்சார ரீதியாக பல்வேறு மொழிகளை பேசினார்கள். ஒருவேளை அந்த பெந்தேகோஸ்தே நாளை கூடி வந்த மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் பல்வேறு விதமான மக்கள், யூதர்கள், புறஜாதிகள், அரசியல் ரீதியாக ரோம அரசாங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள், மொழி பேசக்கூடிய மக்கள், 18 நாடுகள் இருந்து வந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்தில்.
பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். ஆகவே அப்படி இருந்த போதும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒற்றுமை, ஒருமைப்பாடு அந்த இடத்துல உருவாகுதை நீங்கள் நானும் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. அது இயற்கையாக வந்ததல்ல, அது கிறிஸ்துவுக்குள்ளே வந்த அனுபவங்களின் வழியாக அதை செயல்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் நானும் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் கடந்த நிலைகளில் அங்கு செயல்பட்டார்கள். 2:44 பாருங்க. அப்போஸ்தலர் 2:44 பாருங்க. நல்லா கவனிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து, அதே போல 4:32 பாருங்க. நாம் இன்னைக்கு வாசித்த பகுதியும் பாருங்க. விசுவாசலாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. சூப்பர் நேச்சுரல் யூனிட்டி ஃபெலோஷிப். வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரே சிந்தை, ஒரே இருதயத்தோடு இந்த மக்கள் காணப்பட்டார்கள் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. சமுதாய ரீதியாக, இன ரீதியாக நாம் ஒன்றுபட முடியாத மக்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்பேற்பட்ட ஒற்றுமைக்குள்ளாக இந்த கலாச்சாரங்களையும், இந்த உலகத்தின் வழிபாடுகளையும், சடங்காச்சாரங்களையும், பாரம்பரியங்களையும் கடந்து ஆண்டவர் நம்மை ஒன்றுபட அழைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் நமக்கு இந்த அணி சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நாம் அறிகிறோம் இல்லை? நடைமுறையில் நீங்கள் பாருங்க இல்லை? ஒரு கூட்டம் சொல்லுது இது ரெயின்போ அலையன்ஸ் அப்படிங்குது இல்லையா? ஒரு சில கூட்டம் இன்னும், ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னும் சேர முடியாமல் தத்தளிக்கிறது. ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது, ஆதி திருச்சபையில் பார்க்கின்ற பொழுது, இட்ஸ் a rainbow people of God, different colors, different language, different traditions, different nations, ethnicity, எல்லாம் ஒரு ஒன்றுபட்ட நிலையில இந்த மக்கள் அங்கே செயல்படுவதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய சேலஞ்ச் இதுதான். ஆகவே லூக்கா இந்த காரியங்களை 3 நிலைகளில் இந்த பகுதியில் ரொம்ப அழகாக அவர் படம் பிடிக்கின்றார். இவள்கிட்ட காணப்பட்ட ஒற்றுமை, இந்த ஐக்கியம் என்ன என்பதை ரொம்ப அழகாக அவர் பதிவு செய்கிறார். ஆக 2ஆம் அதிகாரத்திலே அதை வலியுறுத்துகிறார், 4ஆம் அதிகாரத்திலே அதை திரும்ப வலியுறுத்துகின்றார். அப்படி என்றால் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் யூனிட்டி? தன்மைகள் என்ன? How they exhibit their oneness, togetherness in Christ. கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் எவ்வாறு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள்? இந்த தேசத்திற்கு எவ்வாறு காட்டினார்கள்? ரோம அரசாங்கத்திற்கு, இந்திய தேசத்திற்கு நீங்கள் நானும் எப்படி அதை காட்ட வேண்டும்? There are 3 main characteristics. அதை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட வைக்க 3 காரியங்கள். 4:23 பாருங்க. 4:23 அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமி சமுத்திரத்தை உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்ற ஒரு நீண்ட ஜெபம். ஸோ முதல் காரியம் என்னன்னு சொல்ற, கிறிஸ்டியன் யூனிட்டி இஸ் a praying unity. Christian fellowship is a praying fellowship. ஜெபங்கள்ல ஒன்றுபடுகிற, ஜெபிக்கிற ஐக்கிய கூட்டம் அது. பேதுரும் யோவானும் விடுவித்த உடனே, சனகரிம் சங்கம் அவர்களை விடுவிச்ச உடனே அவர்கள் மக்களை தேடுகின்றார்கள், மக்களை ஒன்று கூடி வர செய்கிறார்கள், இந்த ஒற்றுமைக்குள்ளாக போகிறார்கள். சகோதர சகோதரிகளை தேடி ஒன்றுபட்டு
அந்த பெரிய பாடுகள், உபத்திரவங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, இயேசுவை பறைசாற்றக்கூடாது, பேசக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது என்ற அந்த தடைகள் இருந்த போதும், அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்த போது அவர்கள் தங்களுடைய கூட்டங்களை நாடி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆண்டவர் எவ்வாறு எங்களை விடுவித்தார் என்று சொல்லி அதை சொல்லி சாட்சி பகர்ந்து கூடி சத்தமிட்டு கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் நம்முடைய வலிமையை காட்ட முயற்சிக்கின்றோம். நாங்க சாதாரண ஆட்கள் இல்லைன்னு. திருச்சபையிலிருந்து அவங்க எப்படி ஐக்கியத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு கற்றுக்கொள்றது. ஒருவேளை இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம் இன்னைக்கு பேசுது பாருங்க. We are trying to show our muscle power. நம்முடைய வலிமையை காட்ட முயற்சிக்கிறோம். எங்களை நீ தொட முடியாது, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. They raised their voice together in prayer. அந்த வசனம் எப்படி போட்டு பார்த்தீங்களா? அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே. திருச்சபை இன்னைக்கு ஜெபிக்க மறந்துருச்சு. ஆகவேதான் தேசத்துல இவ்வளவு பெரிய போராட்டங்கள். பிலிப்பைன்ஸ் ஒரு தேசம் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்ன மார்க்கஸ் ஒருத்தர் இருந்தாரு. கொடுங்கோல் ஆட்சி. அது இன்னைக்கு இருக்கிற எந்த ஆட்சியாளர்களை காட்டிலும் கொடுங்கோலால் மார்க்கஸ். நீங்க வாசித்து பாருங்க, சர்ச்சைல சமீபத்தில் நடந்ததுதான். மக்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பீப்புள்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெஸ்ட் நடந்து கொண்டே இருந்தது. ஒன்னும் அசையல. அவரு பயங்கரமா துன்புறுத்தினாரு. தென் பீப்புள் டர்ன் டு ப்ரே டுவர்ட்ஸ் காட். கடவுளை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். மார்க்கஸ் தூக்கி எறியப்பட்டார். பெரிய விடுதலை. அப்ப சொன்னாங்க, இட்ஸ் நாட் a people's protest, it's a people's prayer. ஹல்லேலூயா. சபை ஜெபிக்கணுங்க. சபை வெளியில ஷோ காட்டக்கூடாது. சபை ஜெபிக்கணும். நான் வாசி கேட்ட நெகேமியா புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் இந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையை அனுபவிக்கிறார்களா என்றார்கள். இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, கர்த்தாவே. ரொம்ப அப்படியே ரொம்ப அழகா போகுது. தேசம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல, நியூ இயர் காலங்கள்ல இந்த தேசத்துல சபை கிறிஸ்தவங்க துன்புறுத்தப்பட்டாங்க. சபை ஜெபிச்சதா? அல்லது இப்படி கேட்கிற, கடைசியா நீங்க என்னைக்கு அழுதீங்க? What was the last time you are weeping or tears for Christian church? என்னைக்கு அழுதோம்? எனக்காக அழுகிறோம், என் குடும்பத்துக்காக அழுகிறோம், நோய் நொடிகளுக்காக அழுகிறோம், பணத்தேவைகளுக்காக அழுகிறோம். தேசத்திற்காக என்னைக்கு அழுதோம்? தேசத்துல அநியாயங்கள், அக்கிரமங்கள் சபைக்கு எதிராக நடக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வலிமையை காட்டுகிறோமே ஒழிய நாம் யாரும் அழுது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு ஜெபிப்பதற்கு திருச்சபைகள்ல, தேசங்கள்ல ஆட்கள் மிக மிக குறைவு. மிக மிக குறைவு.
கூட்டத்தில் போய் பாதகையை பிடிச்சி பயங்கரமாக காட்டிட்டு வந்துடுறோம். என்னைக்கு முழங்கால் போட்டு தேசத்திற்காக, ஆண்டவரே எங்க தேசம் இப்படி இருக்கிறது, அல்லது ஒரு சிலர் அழுதா அதை பெரிய ட்ராமா பண்ணி கண்ணீர் விடுற மாதிரி அதை வீடியோ எடுத்து போடுறது, அது வேற மாதிரி ட்ராமாவா இருக்கு. இல்ல ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கு பாருங்க. சபை அளவில்லை. தேசத்தில் உள்ள சபைகள் தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கவில்லை. இவர்கள் மகா சத்தமிட்டு நீர் படைத்தவர், they are addressing God. You are the creator. You are the creator of heaven and earth. நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது. You are the God of revelation. நீ உம்முடைய தாசர்களை கொண்டு இந்த உலகத்துல பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர். அது ரொம்ப அழகா வருது. அது ஒவ்வொன்றா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன மாதிரி கடவுளை கூப்பிடுறாங்க பாருங்க. You are the creator. You are the God of revelation. You are the God of history. நீ சரித்திரத்தின் ஆண்டவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். You are the God of nation. Rule the nations. தேசங்களை ஆளுகை செய்கிறவர். தேசத்தின் தலைவர்களை நீர் ஆளுகை செய்கிறவர். ஆக ஏரோதும் பிலாத்தும் இல்ல, ரொம்ப அழகா போட்டிருக்க அந்த வசனத்தை பாருங்க. இல்ல 28ஆம் வசனத்தை பாருங்க. 4:28 ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். தேசம் கூடும். தேசத்தின் ராஜாக்கள் கூடுவார்கள். சபைக்கு எதிராக, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக, உங்களுக்கு எனக்கும் எதிராக. மாறாக திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும், so that the apostles and the Christian community were united in the intercession to God. அவர்களுக்காக, தேசத்திற்காக பரிந்து பேசுகிற மக்கள் கூட்டமாக அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபை மக்களும் கூடினார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? புரியுதா சத்தியம்? புரியுதா? கிறிஸ்தவமே வேறங்க. கிறிஸ்தவமே வேற. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு நடக்கிற நடைமுறை காரியங்கள் கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் வேறு. The Christian unity is a praying unity, praying fellowship. உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் இல்ல, அந்த ஜெபத்துக்கு பதில் இல்ல. 29:30 பாருங்க, எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? வாசிங்க, அதை வாசி பாருங்க அந்த பகுதியை, 4ஆம் அதிகாரத்தை. 29:30 பாருங்க. இல்ல 29:30. இப்பொழுதும் அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து, God watching you, watching the nations. He watches. He watches. நம்பிக்கை இல்லையா திருச்சபைக்கு? திருச்சபை அரசியல் ரீதியா போராடி வென்று எடுத்துடலாமா? அரசியல் பலத்தை காட்டிடலாமா? நோ. திருச்சபையுடைய வழிமுறைகள் அல்லது. முழங்கால் போடுவதற்கு நமக்கு சோம்பேறித்தனம், அழுது புலம்புவதற்கு சோம்பேறித்தனம், ரெட்டு உடுத்துவதற்கு சோம்பேறித்தனம். God watches the church as well as the state, the leaders, the one who rules us. நம்மளை ஆளுகை செய்வதில் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். வாசிங்க 30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையா அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். உடனே 31ஆம் வசனம் என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஜெபிச்சா தேசம் அசைக்கப்படும். அந்த ஒற்றுமை, praying unity, the praying fellowship, that is very much needed in our churches today, in Indian churches. ஆகவே நாம் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். தேசத்துக்காக பரிந்து ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ஆராதனையில இனிமே ஐயட்ட கூட நான் கேட்டுக்கிறேன், நம்ம சபையில் ஆரம்பிக்கலாம். எப்பவுமே ரிவைவல் அல்லது எழுப்புதல் அல்லது அப்படிங்கிறது ஒரு சின்ன கூட்டத்தில் ஆரம்பிக்கிறது தான். ஒரு 15 நிமிஷம் திருச்சபை தேசத்துக்காக பரிந்து பேசினா தேசத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அல்லேலூயா. ஏன் ஒரு சர்வீஸ்ல ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கூடாது? தேசத்துக்காக பரிந்து பேசுகிற ஜெபங்கள், இன்டர்செசரி பிரேயர், அதுல ஒன்றுபட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் தேசத்தை அசைப்பார். தேசம் அசைக்கப்படும். இன்னைக்கு நடக்கிற ஜெப கூட்டங்கள், ஜெபங்கள் ஆங்காங்கே எங்கு பார்த்தாலும் ஜெப வால் போஸ்டர்கள், எங்கு பார்த்தாலும் போஸ்டர் இருக்கு. ஜெப கூட்டம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், ஒன்றும் அசைக்கப்படுறதில்லை. ஜெனியூன் இன்டர்செசரி பிரேயர், கடவுள் அதை உங்கள்கிட்ட என்னிட்டும் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் நான். இரண்டாவது, what are the second characteristic of Christian unity? The Christian unity is a sharing unity, sharing community. பரிந்து பேசுகிற சமுதாயம் மாத்திரமல்ல, ஐக்கியம் மாத்திரமல்ல, ஒற்றுமை அல்ல, பகிர்ந்து கொடுக்கிற ஐக்கியம், பகிர்ந்து கொடுக்கிற சமுதாயம், பகிர்வு சமுதாயம், பகிர்வு சமுதாயம். அந்த 32ஆம் வசனம் நல்லா போட்டிருக்குல்ல, எப்படி போட்டிருக்கு பாருங்க. பிற்பகுதி, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக. nobody claimed that any of his possession which is own, but they shared everything in koinonia, koinonian fellowship, koinonian unity. அப்படின்னா காமன், எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அதான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லை? 2ஆம் அதிகாரத்திலையும் எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். எந்த வசனம் அது? 2ஆம் அதிகாரத்திலையும் போட்டிருக்கு அதே வசனம். சரி, பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். சரியா? ஒருவேளை இந்த வசனத்தை நான் புரிஞ்சு கொள்ள இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு திருச்சபை கொஞ்சம் கஷ்டம்தான். நாம எதையுமே பொதுவாக வச்சு அனுபவிக்கிறது இல்லை. It's very hard to interpret, to understand these verses. பட் அதே வேளையில் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அறைகூவல், நம்மளை சேலஞ்ச் பண்ணுது. இது எப்படி ஆதி திருச்சபை மக்கள் இப்படி இருந்தாங்க? நம்ம என்னென்னமோ சொல்லுவோம், சும்மா சின்ன கூட்டம் அது. சரி, சின்ன கூட்டம் தான். இந்த ஆல் செயின்ட்ஸ் எடுத்துக்கிறோமா, இது ஒரு சின்ன கூட்டம் தானே. இந்த சபை ஒரு சின்ன கூட்டம் தானே. அது ஒரு சின்ன கூட்டம் வச்சு எல்லாம் ஒன்றா வச்சு அனுபவிச்சாங்கட்டா. இந்த திருச்சபை என்ன, ஒரு 500 ஃபேமிலி, அதை விட கூட தானே இருந்திருப்பாங்க. 3000, 5000, 10,000 போச்சே ஆதி திருச்சபை. எப்படி ஒன்றா வைத்து அனுபவித்தார்கள்? இட்ஸ் அ சேலஞ்ச். நம்ம புரிந்து கொள்வதற்கு நீ கஷ்டமா இருந்தாலும் நமக்கு இது அறைகூவல் விடுக்கின்ற காரியம். அந்த காலகட்டங்கள்லயே இது செயல்படுத்துவதற்கு முன்பதாக ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு பேர் எஸ்னேயர்கள் பேரு. கிழக்கு பகுதியில் மலைப்பாங்கான பகுதியில் போய் வாழ்ந்தாங்க எஸ்னேயர்கள். இன்னொரு பேர் அவங்களுக்கு கும்ரான் சமுதாயம் பேரு, கும்ரான் கம்யூனிட்டின்னு பேரு. அவங்க இந்த உலகத்தை விட்டே ஓடிட்டாங்க. இதுக்குள்ள இருந்தா நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம கரைபட்டு போகும்னு உலகத்தை விட்டு ஓடி போய் மலைப்பாங்கான பகுதிகளில் தனியா வாழ்ந்தாங்க. அவங்க ஒன்னா வச்சு அனுபவிச்சாங்க கும்ரான் கம்யூனிட்டி அப்படிங்கிறது. அவங்க தான் இந்த வேதாமத்தை இந்த சவக்கடல் சுருளா இப்பெல்லாம் இந்த ஆராய்ச்சிகள் நடக்குது பாருங்க. டெட்சியில், பாலஸ்தீன பகுதியில் நிறைய பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பிரதிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மக்கள் தங்கள் வாழ்ந்து அப்படியே புதைச்சி வச்சது தான் கும்ரான் சமுதாயம், கும்ரான் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். ரொம்ப கமிட்டடா காமன் இன் ஓனர்ஷிப், எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க அவங்க.
எசனேயர்கள் என்று சொல்லக்கூடியது. திருச்சபை வரலாற்றில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன. அனா பேப்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய, நீங்கள் அனா பேப்டிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப், நீங்கள் சர்ச் ஹிஸ்டரியில் படிக்கலாம், அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து வலியுறுத்தினார், சில பேரை நீங்க விட்டு கொடுக்கணும்ன்றாரு. அந்த பணக்கார வாலிபனை எல்லாவற்றையும் விட்டு ஏழைகள் கொடுன்றாரு. அப்புறம் என்ன பின்பற்றி வாழ்ந்தார். இயேசு அதை செயல்படுத்த முயற்சித்தார். அது தம்மை பின்பற்றுவர்கள சொன்னாரு, என்னை பின்பற்றவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்ன்றாரு. சில பேரை இன்னைக்கு அழைக்கிறாரு ஆண்டவர், சில பேரை கண்டிப்பா அழைக்கிறாரு. அப்படி சபை வரலாற்றில் நிறைய பேரை பார்க்கிறோம். பிரான்சிஸ் ஆஃப் அசசின்னு ஒருத்தர் இருந்தாரு, எல்லாவற்றையும் விட்டு வாழ்ந்தாரு. லார்ட்ஸ்பரின்னு ஒரு பிரபு இருந்தாரு, இளவரசர், அவர் எல்லாத்தையும் விட்டு வாழ்ந்தாரு. எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. சில பேர் அப்படி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வசனங்களை நான் புரிஞ்சு கொள்ள போது, அப்படி என்றா நமக்கு சொத்து சுகமே இருக்கக்கூடாதா? இல்ல, ஏசாமி அப்படி சொல்லல. They did not forbid the ownership of private property. இல்ல, ஆதி திருச்சபையில் கூட வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் போட்டிருக்கு. எல்லாரையும் பொதுவா வச்சு அனுபவிச்சார்கள் போட்டிருக்கு. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் போட்டிருக்கு. அப்படின்னா உடைமைகள் உண்டு, வீடுகள் உண்டு, வாசல்கள் உண்டு. சரியா? அதே சமயத்தில் they did not command all followers sell everything and give it. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருங்க, எல்லாரையும் கூப்பிடல ஆண்டவர். ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே இதுல இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? வாட் ஆர் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஷேரிங் கம்யூனிட்டி? பகிர்வு சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், சபை என்ன? வாட் ஆர் தி பிரின்சிபிள்ஸ்? அடிப்படை கூறுகள் என்ன? உள் மனதுல, உள்ளான மனசுல, இந்த இன்வர்ட் ஆட்டிடியூட் நமக்கு கொடுக்கிற அறைகூவல். உள்ளான மனசுல உண்மையாகவே இந்த உலகத்தை நேசிக்காம, உலக பொருள் மீது ஆசாபாசங்கள் வைக்காம, இங்க அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவனாகிலும், நல்ல கவனிங்க, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. எல்லாரும் பொதுவா வைக்கிறாங்க, ஆனா உரிமை பாராட்டல. Nobody claimed that it is belongs to me. The inward attitude திருச்சபையில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நான், எனக்கு, என்னுடையது. ஆகவேதான் 5:4 என்ன போட்டிருக்கு பாருங்க. 5:4 பாருங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அது விற்ற பின்பும் அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? உன்னுடையதான். விற்று கொடுத்தாலும் உன்னுடையதான். சரியா? ஆனா அந்த உரிமை பாராட்டுதல் இருக்குல்ல, அனனியா சப்பீராவுடைய பிரச்சனை தானே. எல்லாரும் விற்று கொண்டு வந்தார்கள், தங்களுடைய உடைமைகளை தான் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தவங்க உரிமை பாராட்டல, இது என்னுடையது என்று உரிமை பாராட்டவில்லை. They did not assert their private, their properties, rights, their own possession. அந்த விற்று கொடுத்ததில்ல அவங்க எந்த உரிமையும் எடுக்கல. So the detachment, not attachment. அது மேல பற்று வைக்கல, அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. உலக பொருள்கள் மீது, அந்த பணத்தின் மீது, அன்னைக்கு இருந்த சொத்து சுகங்கள் மீது, அன்னைக்கு இருந்த வாழ்க்கையில் முறையில் மீது they are detached from all things. அதுல ஈடுபாடு கிடையாது. ரெண்டாவது, இந்த பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக் நீடு. அன்னைக்கு இருந்த அந்த தேவைகளை உணர்ந்தாங்க பாருங்க அந்த மக்கள், இல்ல? they gave to anybody as they have need. தேவை உள்ள மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் போட்டிருக்கு பாருங்க அந்த வசனம், இல்ல? இந்த 35 பாருங்க. அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய்
இன்னைக்கு நம்ம சபையில் இருக்காங்க, நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. We are honoring God, we are glorifying God, we are worshiping God, we are God centered, Christ centered. என்னென்னவோ கிளைம் பண்றோம் நம்ம இன்னைக்கு. ஏழைகள், சபையில் காணப்படுகிற ஏழைகள் எவ்வளவு பேர் வறுமையில் இருக்காங்க, சபையிலேயே கூட இல்லாமையில தேவையோடு சபை சந்திக்குதா? சபைண்டா ஐயரை பாத்துறாதீங்க. சபை சந்திக்குதாண்டா ஐயரை பாத்திரக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து சும்மா பேருக்கு கிறிஸ்துமஸ் டைம்ல ஏதாவது துணி கொடுக்குறோம், ஏதாவது பொருள் கொடுக்குறோம், gift கொடுக்குறோம், அது மாதிரி சபை கிடையாது. அது திருச்சபை. The economic need. There was a needy person among them. தேவையோடு மக்கள் இருந்தாங்க, பட் பகிர்ந்து கொண்டாங்க இல்ல, நம்புனாங்க. The mutual trust. கொண்டு வந்ததை காணிக்கைய நம்பி ஒப்படைத்தார்கள். 35 வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். 3 முறை போட்டிருக்கு. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. 4:35 சொல்லப்பட்டிருக்கு, 4:37 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். 5:2 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். மியூச்சுவல் ட்ரஸ்ட். நம்பினாங்க. அப்போஸ்தலரை, ஊழியக்காரரை நம்பினாங்க. அந்த விதத்துல பர்னபாஸ் எல்லாவற்றையும் விட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். கடைசி வசனம் ரொம்ப, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்தார். பட் அனனியா சஃபிரால் ஒரு பகுதியை கொண்டு வந்தாங்க, ஒரு பகுதியை அவங்க ஒழிச்சு வச்சுட்டாங்க. இங்க இந்த டோனர்ஸுக்கு நல்லா கவனிங்க. கொடுக்கிற மக்களுக்கு டோனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒரே ஆள் கிடையாதுங்க. டோனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் நாட் த சேம் பர்சன். சபையார் விற்று கொண்டு வந்தாருங்க, அப்போஸ்தலர்கள் பகிர்ந்து கொடுத்தாங்க. They trust apostles. They trusted. மியூச்சுவல் கன்சர்ன் இருந்தது. இன்னைக்கு சபைகள்ல பணத்தை கையாளுற விதங்கள்ல, பகிர்வுல, கமிட்டிக்கு இடையில the donors and the distributors were not the same people. So அவங்க வித்தாங்க, மக்கள் வித்து கொண்டு வந்தாங்க, அப்போஸ்தலர் பகிர்ந்து கொடுத்தாங்க, தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தார்கள். They trusted apostle to do the distribution with the wisdom and equality. சமமா பங்கிட்டு கொடுத்தார்கள், தேவைக்கேற்ப பங்கிட்டு கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம வித்து கொண்டு வர்றோம். வித்து கொடுத்த பிறகு சபைகள்ல நம்முடைய ஆதிக்கங்கள் இருக்கு. We want to control our offerings, our donations. என்ன பண்ணீங்க? அத எதுல செலவழிக்கிறீங்க? இதுல செலவழிங்க, அதுல செலவழிங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ட்ரஸ்ட். Today Christian donors often want to control their money even after given to it. அதோட அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு நமக்கு, அது இருந்து டிட்டாச் ஆகல. கடவுளுக்குன்னு கொடுக்கிறோம், கொடுத்த பிறகு நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆக இது இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறது எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இந்த வசனங்கள் இன்றைக்கு பேசுகிறது. யூனிட்டியை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, திருச்சபையின் ஒற்றுமையை பற்றி யோசிக்கின்ற பொழுது, இவைகளெல்லாம் நமக்கு இன்றைக்கு சேலஞ்சாக இருக்குது. உலகத்தில் கரப்ஷன் இருக்கு, லஞ்ச ஊழல் இருக்கு, உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கு, இந்திய தேசம் நிரம்பி இருக்கிறது. இட்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் இன் த சர்ச். திருச்சபைகள் அப்படி இருக்கக்கூடாது, திருச்சபை அப்படி செயல்படக்கூடாது. ஆகவே அதை பகிர்ந்து கொடுத்தார்கள்.
மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கின்றேன். The Christian unity is a witnessing unity. கூடி சாட்சி பகர்ந்தார்கள். அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க. 33 பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிற்று. தேசத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைப்பதின் நோக்கம் சாட்சி பகர்வதற்கு. வேற என்ன நோக்கத்துக்கு திருச்சபை அழைக்கல. இந்த பகுதியில் இந்த சகல பரிசுத்தவான்களுடைய சபை கூடி ஆராய்ச்சி போறதுக்காக இல்லை. இந்த சபையில் இது ஒரு கலங்கரை விளக்கம். எல்லாருக்கும் வெளிச்சம் வீசக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சபை இருக்க வேண்டும். பிறருக்கு சாட்சி பகர வேண்டும். ஆக நம்முடைய பணங்களை மாத்திரம், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல, not only sharing our money materially, and also we must sharing the gospel in spiritual sense. Sharing the gospel, நற்செய்தியை, இயேசுவை, evangelism and social concern ரெண்டுமே சேர்ந்து போகணும். சுவிசேஷமும் அறிவிக்கணும், ஏழை எளிய மக்கள், இல்லாமையில் இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். திருச்சபையுடைய மிஷன் அதுதான். அதுக்காகத்தான் ஆண்டவர் அழைத்தார். அப்படிதான் 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. நம்ம எல்லாம் ஏழை எளிய மக்கள். அப்படித்தான் சுவிசேஷத்தையும் அதோடு சேர்ந்த சோசியல் கன்சர்ன் ரெண்டும் வந்ததுனால தான் நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆக அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட நிலைகள்ல சாட்சி பகர்ந்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய், வித் கிரேட் பவர், வல்லமையோடு சாட்சி பகர்ந்தார்கள். சோ அவர்களுடைய செய்தியே என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார். சிலுவையும் உயிர்த்தெழுதலையும் சமமாக அவர்கள் எடுத்து கொண்டு போனார்கள். வேற செய்தி அல்ல. அவர்களே சாட்சியாக வாழ்ந்தார்கள். They were eyewitnesses. நாங்களே சாட்சிகள் என்று சொன்னார்கள். இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் கண்கண்ட சாட்சிகள். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் சாட்சிகள். பலத்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு, பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். By the Holy Spirit they testified with great power. By the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே சாட்சி பகர்ந்தார்கள். They are not depending on their own efforts. தங்களுடைய வல்லமையோ ஆற்றலையோ அல்ல, தங்களுடைய அதிகாரத்தை அல்ல. சபை இன்னைக்கு அதிகாரம் தேடுகிறது. இந்திய திருச்சபை அதிகாரம் தேடுகிறது, பொலிட்டிக்கல் பவர் தேடுகிறது. They are depending on entirely by the Holy Spirit. தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற ஃபாலி, ரெண்டு தப்பு நடக்குது இன்னைக்கு. ஒன்று, வெறும் வசனத்தை போதிச்சுட்டே போயிடுறோம். நம்ம சபையில் இருக்கிற பிரச்சனை, மெயின்லைன் சர்ச்சஸ்ல வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டே போயிடுறோம். We are not emphasizing the Holy Spirit. பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? They are emphasizing the Holy Spirit without scripture. வெறும் பரிசாவி வசனம் இல்ல, சத்தியம் இல்ல. இது பெந்தேகோஸ்தே சபைகள். மெயின்லைன் சர்ச்சஸ்ல நல்ல பிரீச்சிங், ஆனால் ஆவியானவரை குறித்த புரிதல், ஆவியோட வல்லமை குறித்த புரிதல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பெந்தேகோஸ்தே சபைகள்ல எல்லாமே ஆவி, பைபிளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆகவே ஆதி திருச்சபை சாட்சி பகர்கிற திருச்சபையாக அந்த சபை காணப்பட்டது. அந்த சபை கடவுளை நோக்கி மன்றாடுகிற சபையாக, பரிந்து பேசுகிற சபையாக, தனக்கு உரியவைகளை தேசத்துல சபைக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கிற சபையாக, இந்த உலகத்துல தங்களுடைய சாட்சிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய
அமைப்பாக, ஐக்கியமாக ஆதி திருச்சபை காணப்பட்டது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? 2 பிக்சர் வைக்கிறார் இந்த லூக்கா. 2 பேரை காட்டுறாரு. ஒன்று பர்னபாஸ், மற்றொன்று அனனியா சஃபிரா. சத்தியத்திலிருந்து இப்போ ஒரு டிராமா, ஒரு காட்சியை கொண்டு போறாரு. இதை பாருங்க. ஒரு பக்கம் பர்னபாஸ், ஒரு பக்கம் அனனியா சஃபிரா. பர்னபாஸ் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வருகிறார். 2 பேருமே ஆதி திருச்சபையினுடைய மெம்பர்ஸ் தான். போத் பிலாங்ஸ் டு ஜெருசலம் சர்ச் மெம்பர்ஸ். 2 பேருமே இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவங்க தான். 2 பேருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து வெளியில வந்த மக்கள் தான். ஒருத்தர் பாசிட்டிவா இருக்காரு, இன்னொருத்தர் நெகட்டிவா இருக்கிறாரு. பர்னபாஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு, அனனியா சஃபிரா ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க சபையில. பர்னபாஸை குறித்து நம்ம ஆதி அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுசு வாசிக்கிறோம். ரொம்ப இட்ஸ் அ சன் ஆஃப் என்கரேஜர், எல்லாரையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர், மற்றவங்க குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவர் இல்லை. யாராவது சோர்ந்து போயிருந்தா சபையில உற்சாகப்படுத்துகிறவர், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவருடைய ஊழியங்கள் நிறைய. பவுலை தாங்கினாரு. பவுலை எல்லாரும் கைவிட்டாங்க, அவர் தான் தாங்கினாரு. மார்க்கை கைவிட்டார் பவுல் ஊழியத்தில். யோவான் மார்க் நட்சி நூல் எழுதினார்ல, அவரை கைவிட்டார் பவுல் ஊழியத்தில். அந்த மார்க்கை தாங்கினார். இஸ் அ சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் சபையில். வெரி பாசிட்டிவ், மிஸ்டர் பாசிட்டிவ். ரொம்ப நேர்மறையா சிந்திக்கக்கூடியவர். ஆனால் எதிர்மறையா சிந்திக்கக்கூடிய அனனியா சஃபிராலும் இந்த திருச்சபையில் இருந்தார்கள். அவர்கள் ஆவிக்கு விரோதமாக போனார்கள், ஐக்கியத்துக்கு விரோதமாக போனார்கள், பண ஆசையோடு வாழ்ந்தார்கள், ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க உலகத்தோட. கிறிஸ்தவ சமுதாயம் என்பது இட்ஸ் அ மிக்சட் மல்டி கல்ச்சரல் திங்கிங் எல்லாம் நிறைந்ததுதான் சபை. ஆனால் ஆண்டவர் ரொம்ப பாசிட்டிவா இருக்க நம்மை அழைக்கிறார். திருச்சபைகளில் there are some Barnabases, there are some Anania Sapphirals. திருச்சபையில் பர்னபாக்களும் உண்டு, அனனியா சஃபிராக்களும் உண்டு. பர்னபாஸா இருந்த அந்த தேசத்துல நீங்கள் நானும் சாட்சி பகர முடியும். அனனியா சஃபிராலா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா போகும். ஆகவே நமக்கு கொடுக்கிற சேலஞ்ச், நீங்கள் நானும் பர்னபாஸ்களா அல்லது அனனியா சஃபிரால்களா? திருச்சபை என்பது, திருச்சபை ஐக்கியம் என்பது இட்ஸ் அ பிரேயிங் யூனிட்டி ஆர் பிரேயிங் கம்யூனிட்டி, இட்ஸ் அ ஷேரிங் கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ விட்னஸிங் கம்யூனிட்டி. இந்த குடியரசு தினங்களில் ஆண்டவர் தேசத்தில் இப்படிப்பட்ட தகவுகளை, மதிப்பீடுகளை நீங்கள் நானும் செலுத்த ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஆயிரவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்து நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாருக்கு உட்பவித்து பிறந்தார். பந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆம். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்பினை நாம் கேட்போம்.
அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த அருட்திரு அப்பாதுரை அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்து வழங்கி மற்றும் திருச்சபை மக்களுக்கு காஃபி வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு வாலிபர் ஐக்கிய சங்கத்தினால் ஆராதனை நடத்தப்படும். வருகின்ற 26/1/2026 நாளை குடியரசு தினத்தை முன்னிட்டு காலை 7:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆயர் அவர்கள் தலைமையில் கொடியேற்றம் நடைபெறும். அனைவரும் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற 28/1/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 30/1/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 31/1/2026 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். வருகின்ற 15/2/2026 ஆராதனைக்கு பின் திருச்சபை மக்களுக்கு சுற்றுலா பயணம் ஏலகிரி செல்ல ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான முழு விவரம் வருகின்ற வாரம் அறிவிக்கப்படும். ஆராதனைக்கு பின் சேகரக்குழு உறுப்பினர்கள் ஆயர் ஆபீஸில் ஒன்று சேரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 26/1/2026 திருமதி சி குளோரி நேசமணி, 27/1/2026 திரு என் தேவதாஸ், திரு ஜே அறிவு கலைச்செல்வன், 29/1/2026 திருமதி ஜாஸ்மின் கிரேஸ் மார்க்ராஜ், 30/1/2026 செல்வி டி நிவேதா ஷாரன். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 29/1/2026 டாக்டர் எபனேசர் ராஜேஷ் எபனேசர், டாக்டர் வினிதா மேரி தம்பதியர், திரு பி கமலஹாசன், திருமதி எஸ் பிரதிபா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தின் உறுப்பினர் திரு எஸ்ஆர் ரெஸ்டஸ், திருமதி ஜாய்ஸ் ரெஸ்டஸ் அவர்களது மகள் செல்வி ஆர் ஆனா கிறிஸ்டி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ தூய மத்தேயு ஆலயம், வகுத்தான்குப்பம், நாசரேத், தூத்துக்குடி பேராயம் ஆலயத்தின் உறுப்பினர் திரு எஸ் சேகர், திருமதி புஷ்பா சேகர் அவர்களது மகன் செல்வன் எஸ் ஜான் பிரபாகரன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமோ தடையோ இருப்பின் சபை போதகருக்கு எழுத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. பிறந்த நாளும் திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற மக்களுக்காகவும், திருமணத்திலே இணைக்கப்பட இருக்கின்ற தம்பதிகளுக்காகவும் ஜெபிக்குமாறு நம் மத்தியில் இருக்கின்ற
லேப்ரிச்ச திரு குணசேகரன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே மீண்டுமாக ஒரு நல்ல தருணத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே, திருமண நாள், பிறந்த நாள் கண்டு பெயர்களை வாசித்த அன்பான பிள்ளைகளே உடைய நேசக்கரத்தில் கொடுக்கிறோம். இம்மட்டாய் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவு அவர்கள் பெற்று அனுபவித்து மகிழும்படியாய் நீர் பாராட்டின அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாள் கண்ட அன்பான பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்து மீண்டுமாக புதிய வருடங்கள் அவர்களுக்கு பேராசீர்வாதமானதாகவும் மேன்மை உள்ளதாகவும் இருக்க அநேக ஆசீர்வாத நன்மைகளை இன்னுமாய் உடைய சமூகத்தில் பெற்று அனுபவித்து உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவ்விதமாய் திருமண நாளை கண்டு அன்பான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்வின் பலவிதமான நிலைகளை தாண்டி வரும்படியாய், தடைகளை தாண்டும்படியாய், பலவிதமான பிரச்சனைகளிலே நீர் அவர்களுக்கு போதுமானவர் இருந்து அவளை ஆசீர்வதித்து இந்த நாட்களை காணும்படியான உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் உடைய பேராதரவை நீர் தந்து ஆண்டவரே, அவர்களும் இந்த புதிய ஆண்டிலே சிறப்பித்து மகிழும்படியாய் இன்னுமாய் அநேக திருமண நாட்களை கண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் நீர் பாராட்டின அன்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற அன்பான பிள்ளைகளை உம்முடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தினாலே இவைகளை நீர் ஏதேன் தோட்டத்தின் மூலமாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின எங்கள் ஆண்டவருடைய கரம் அவ்விதமாக ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகள் 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தி இந்த மேன்மையுள்ள ஆண்டவரே இந்த திருமணங்கள் ஆண்டவரே நாம மகிமைக்காக அற்புதமாய் நீ நடத்தி கொடுக்க போகிற மேலான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் ஆசீர்வதியும் குடும்பத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்தியும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மகிழ்ச்சியோடு இந்த திருமணங்கள் நடத்தப்பட கர்த்தனை உதவி செய்ய போகிற அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றிலும் உடைய அன்பின் கரம் இருந்து மேன்மையுள்ள காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி பாதுகாரும். இயேசு கிறிஸ்து நீ திருப்பெயரில் வேண்டுகிறோம். வாழ்த்தர நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் அறிவிப்பிலே கேட்டிருக்கின்றோம். நமது பெண்கள் ஐக்கிய குழுவினர் ஒரு நாள் கூடுகையை வெளியிலே நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே மற்றவர்களும் தனித்தனியாக போவதற்கு யோசிப்பார்கள், மற்ற குழுவினரும். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாம் திருச்சபையாக சென்று வர ஏலகிரி மலைக்கு ஒரு நாள் ஒரு இரவு தங்கி வருவதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றோம். ஆகவே கலந்து கொள்ள இருக்கின்றவர்கள் தங்கள் பெயர்களை கொடுக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான போக்குவரவு, உணவு, தங்குகின்ற இடம், போகின்ற அதனது ஃபேர், இவைகளை குறித்து அடுத்த வாரத்திலே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார்கள். தயவுசெய்து பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் பெயர்களை கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக நாம் பஸ் அல்லது மற்ற வாகனங்களை ஒழுங்கு செய்வதற்கு அது லகுவாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 15ஆம் தேதி ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு.
ஞாயிறு ஆராதனை முடிந்த பின்னதாக மதிய உணவினை நாம் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் என்று சொல்லி திங்கட்கிழமை பணி செய்கின்றவர்கள் திங்கட்கிழமை விடுமுறை கேட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மற்ற நாட்களை யோசித்தாலும் எப்படியானாலும் ஒரு நாள் நாம் விடுமுறை எடுத்தே ஆக வேண்டும். ஆகவே தயவுசெய்து திருச்சபையார் மனதிலே கொண்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான உணவு, பயணச் செலவு, அங்கே தங்குகின்ற செலவு ஆகியவைகளை அடுத்த ஞாயிறிலே தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லப்படும். ஆகவே திருச்சபையார் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 224வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். Thank you.
ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் இருக்கின்ற ஐரம்மா அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் வீரர் நன்மைக்காய் ஒளி வீசுவோம். ஒளி மங்கிடாமல் காத்துக் கொள்ளுவோம். இயேசு நோக்கி பார்த்து ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த அருமையான குளிர்ச்சியான ஓய்வு நாளிலும் கூட உமது அடியவர் மூலமாக நாங்கள் கேட்ட ஆன்மீக மன்னாவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். தூய ஆவியானவர் தாமே ஒரு விசை கூட எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருந்த அந்த உன்னதமான கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். அடியாரின் வாயின் வார்த்தைகளை நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர். திருச்சபை மக்களின் பொறுப்புகள் என்ன? தேசத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் ஐக்கியப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஒருமனப்பட்டவர்களாய் தேவையுள்ள இடத்திலே நாங்கள் ஒளி வீச வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக திருச்சபை மக்கள் சாட்சியுள்ள கலங்கரை விளக்காக ஒளி வீச வேண்டும் என்ற நல்லுணர்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான கிருபைக்காக, வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் கூட இந்த ஆராதனை வழிபாடுகள் யாவும் உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரமே இருந்திருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இப்பொழுதும் தூய ஆவியானவரை உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். எங்கள் சிந்தனையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் தூய ஆவியானவர் ஒருவருக்கே சாட்சியுள்ள திருச்சபை மக்களாய் தொடர்ந்து ஜீவிக்க நீர் எங்கள் யாவருக்கும் அருள் புரியும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழி நடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவியாக 334வது கீர்த்தனையை நாம் சேர்ந்து பாடுவோம். 334.
உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம். தோத்திரம். நாளை காலையில குடியேற்றம் 7:30 மணி அம்மா சொன்னாங்க. 7 மணிக்கு வந்துட்டீங்கன்னா ஆலய ஆராதனை முடித்து திருவிருந்து ஆராதனை தான். நாட்டிற்காக நாம் ஒரு சில நிமிடங்கள் தங்கி தரித்து நாட்டை வளப்படுத்துவதற்கு அது சிறப்பானதாக இருக்கும். திருச்சபையாக வருகின்றவர்கள் 7 மணிக்கு வந்துட்டீங்கன்னா ஆராதனை முடிந்த உடனே போய் நாம் கொடியேற்றினை 8 மணிக்குள்ளாக ஏற்றிவிடலாம். ஆகவே சபையார் ஆராதனையிலே பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். லீவ் தான் விடுறாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் வரீங்க. அது வைக்கலைன்னா உங்களால் அப்படியே தலையே பிடுங்கிடும், ஐயர் வைக்கல அப்படின்னு. நாட்டிற்காக நாம் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை தயவு செய்து, இந்த காலம் கொடிய காலங்களாக இருக்கின்றது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் நாம் தங்கி ஆண்டவரிடத்திலே நம் வேண்டுதலை, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களிலும் இருந்து நம்மை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே முடிந்தவரை திருச்சபை மக்கள் அநேகர் கலந்து கொண்டு சிறப்பிக்க, உனக்காக எனக்காக இல்லை, நம் தாய் திருநாட்டிற்காக தயவு செய்து திருச்சபை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிவாஜி அரிசி ஏலத்துக்கு வைக்கப்பட்டுள்ள